சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட இருந்து சிக்காம தப்பி ஓடும் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவரை துரத்தும் சிபிஐ அதிகாரிகள். முக்கியமாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க கொடுத்த சம்மனை கிழிச்சு போட்ட செந்தில் பாலாஜி. இதனால் உச்சக்கட்ட பரபரப்பில் திமுக அப்படின்னு இப்போ யாருமே நம்ம யார் காதுக்குமே வராமல் மறைக்கப்பட்டிருந்த கடந்த 2-3 நாட்களாக நடந்த ஒரு சில பரபரப்பான விஷயங்கள், ஊடகங்கள் எல்லாருமே மறைச்ச அந்த உண்மை எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா இப்போ வெளிச்சத்துக்கு வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸ் ஒன்றும் இப்போ நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 170 நாட்கள் கழித்து விஜய் அவர்கள் எதிர்பார்த்ததும் இந்த கரூர் வழக்கில் தற்போது அவருக்கு சாதகமான விஷயம் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு குற்றவாளி அப்படிங்கிற ஆங்கிளில் தான் விஜய் அவரை மாற்ற திமுக, முக்கியமாக கரூரை தன்னுடைய கோட்டையாக வச்சுருக்க செந்தில் பாலாஜி இப்படி எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. விஜய் அவரை இந்த கரூர் வழக்கு துயர கோர சம்பவத்தில் விஜய் அவரை குற்றவாளியாக சிக்க வைக்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செய்தாங்க. ஆனால் திடீர்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறமாக தான் உண்மையாகவே இந்த விஷயத்தில் யார் குற்றவாளி அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் சிபிஐ அதிகாரிகள் அவங்களே திடுக்கிடக்கூடிய அளவுக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரான பல ஆதாரங்களை கரூரில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்பவே சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிட்டாங்க. முக்கியமாக அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே கூட நிச்சயமாக இந்த சம்பவத்துக்கு பின்னாடி விஜய் அவரை மட்டுமே குறை சொல்லிட முடியாது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி, அது காவல்துறையாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், மிகப்பெரிய சதி நடந்திருக்கு அப்படின்னு மக்களே, பாதிக்கப்பட்ட குடும்பம், இப்படி எல்லாருமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட இப்படிப்பட்ட வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் பார்த்திங்கன்னா வெளியாகிட்டு இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் தான் திடீர்னு பொங்கல் அப்போ விஜய் அவரை அடுத்தடுத்துன்னு சிபிஐ அதிகாரிகள் டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. 2 வாட்டி போனார், விசாரணையும் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இப்போ தன்னுடைய அரசியல் வேலையில் தீவிரமாக விஜய் அவர்கள் ஈடுபட்டு இருக்க இந்த நிலையில் நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவருக்கு அடுத்த கட்டமாக 3வது சம்மன் கொடுக்குறாங்க. அந்த 3வது சம்மனில் விஜய் வந்து ஆஜர் ஆகணும் அப்படிங்கிற சம்மன் விஜய் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதை கேட்டதுமே விஜய் அவருக்கு 3வது சம்மனா, அப்போ கரூர் வழக்கில் விஜய் அவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத டெல்லி சிபிஐ அதிகாரிகள் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. நிச்சயமாக விஜய் அவர் சிக்கினார் இந்த விஷயத்தில் அப்படின்னு தான் ஊடகம் எல்லாருமே விஜய் அவருக்கு எதிராக பேசுகிறத நேற்று முழுக்க பார்க்க முடிஞ்சுது. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு மட்டும் இந்த கரூர் வழக்கில் இந்த முறை சிபிஐ அதிகாரிகள் அவங்க சம்மன் இஷ்யூ பண்ணலை. விஜய் அவரோட சேர்த்து செந்தில் பாலாஜி, கரூர் தன்னுடைய கோட்டையாக வச்சுக்கிட்டு இருக்க செந்தில் பாலாஜி அவருக்கும் சிபிஐ அதிகாரிகள் சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவருக்கு மட்டும் கிடையாது, அவரோட சேர்த்து இன்னும் சில திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், கரூரை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேருக்கு செந்தில் பாலாஜி அவரோட சேர்த்து இந்த வழக்கில் சந்தேகப்படுறவங்க எல்லாருக்குமே சம்மனை கொடுத்துருக்காங்க சிபிஐ அதிகாரிகள். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க தலையிலேயே மிகப்பெரிய ஒரு இடியை இறக்குற மாதிரியான விஷயத்த சிபிஐ அதிகாரிகள் இப்போ கரூர் வழக்கில் முதல் முறையாக அவங்களுடைய அதிரடி ஆட்டத்தை துவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் தமிழக மக்கள் எல்லாருமே விஜய் அவர் தான் விசாரிக்கிறாங்க, விஜய் அவர்கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க இந்த நிலையில் முதல் முறையாக ஒரு ஆளும் கட்சி திமுக அவங்க மேலே சிபிஐ அதிகாரிகள் கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு எதுக்காக சிபிஐ அதிகாரிகள் அவங்க சம்மன் கேட்கணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவருக்கும் இந்த கரூர் வழக்கில் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இப்போ சிபிஐ அதிகாரிகள் உறுதி பண்ணுறாங்க. அதுக்காக தான் செந்தில் பாலாஜி அவரை விசாரணை பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலிமா தெளிவாகவே நம்ம எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியுது. இப்படி இருக்க தனக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்களா சிபிஐ அதிகாரிகள் அப்படின்னு கேட்டதுமே செந்தில் பாலாஜி அவர் ஆடி போயிட்டார், வெலத்து போயிட்டார் போல இருக்கு. சிபிஐ அதிகாரிகள் தனக்கு சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் சம்மன் தன்னுடைய வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவருக்கு விஷயம் லீக் ஆகியிருக்கு. எப்படியோ செந்தில் பாலாஜி அவருக்கு தெரியவும் வந்துருச்சு போல இருக்கு. உடனே செந்தில் பாலாஜி வீட்டை விட்டே அவர் தப்பிச்சு போயிருக்காரு. அதாவது சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஒரு சம்மனை சம்மந்தப்பட்ட ஒரு நபருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏறக்குறைய நம்ம எல்லாருமே ஒரு கொரியர் லெட்டர், முக்கியமான ஒரு தந்தி வருதுன்னா எப்படி, அந்த மாதிரி தான் அந்த சம்மனையுமே அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட நபருக்கு அனுப்புவாங்க. அதாவது சம்மந்தப்பட்ட அந்த நபர் கையெழுத்து போட்டு அந்த சம்மனை அவர் வாங்கிக்கணும்.
அப்போ தான் அந்த சம்மன் உரிய நபர் அவங்க கிட்ட போய் சேர்ந்துருச்சு. குறிப்பிட்ட அந்த தேதிக்கு அந்த சம்மன் குடுக்கப்பட்ட நபர் கண்டிப்பா விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் குடுத்ததுக்கு அப்புறமா, அந்த தேதியில அதற்கான சிபிஐ அதிகாரிகள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட சம்மன குடுக்க முடியாம போயிட்டாலோ, அந்த நபர் குறிப்பிட்ட வீட்ல அவங்க வீட்ல இல்லாம போயிட்டாலோ, அந்த சம்மன் அந்த நபர்கிட்ட குடுக்கப்படல அப்படிங்கிற மெசேஜ சிபிஐ அதிகாரிகளுக்கு அந்த சம்மன குடுக்க வந்த நபர் பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்ப செந்தில் பாலாஜி அதிரடியா புத்திசாலித்தனமா நான் செயல்படுறேன் பாரு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க சம்மன் குடுக்க வர்றப்ப செந்தில் பாலாஜி அவரு அந்த இடத்துலயே இல்ல. அவர் வீட்லயும் இல்ல, அலுவலகத்திலும் இல்ல. செந்தில் பாலாஜி எங்க அப்படின்னு சம்மன் தரக்கூடிய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, நேத்து முழுக்க செந்தில் பாலாஜி அவர வலை வீசி தேடி இருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜி கரூர்லயே இல்ல, தப்பிச்சு ஓடிட்டாரு. ஆல் எஸ்கேப். செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கடைசியா சம்மன குடுக்க முடியல அப்படின்னு சிபிஐ அலுவலகம் தலைமை அலுவலகத்துக்கு அந்த சம்மன குடுக்க வந்த அதிகாரிகள் அவங்க மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. அதாவது சம்மன வாங்குனா தானே நம்ம வந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்க சொல்ற அந்த தேதிக்கு போய் நம்ம அங்க ஆஜராகணும். நம்மள விசாரணை பண்ணுவாங்க. நம்ம சம்மனே வாங்கலைன்னா எப்படி எனக்கு சம்மன் கிடைக்கலங்க. நான் எப்படிங்க வர முடியும்? அப்படின்னு சொல்ல முடியும்ல. சட்டத்துல ஓட்டை இருக்குல்ல. ஸோ அத தான் பார்த்தீங்கன்னா, அந்த டேலண்ட் ட்ரிக்க தான் பார்த்தீங்கன்னா, இப்ப செந்தில் பாலாஜி சம்மன் நான் வாங்கல. அதனால நான் சிபிஐ விசாரணைக்கு போக மாட்டேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவர தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட சிக்காம சம்மனையும் வாங்காம எஸ்கேப் ஆகி தப்பிச்சு செந்தில் பாலாஜி ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்த அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதே போல விஜய் அவருக்கும் தானே சம்மன் அனுப்புனாங்க. விஜய் அவரு எப்படி இத கையாண்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவருக்கு குடுத்த அந்த சம்மன பார்த்தீங்கன்னா, விஜய் அவரு வாங்கிக்கிட்டாரு. அதாவது நேத்து குடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு விசாரணைக்கு வரணும் அப்படின்னு விஜய் அவருக்கு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அந்த சம்மன்ல உடனே விஜய் அவரு சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு. எனக்கு இப்ப இங்க தேர்தல் வேலை இன்னும் சில முக்கியமான வேலைகள் இருக்கு. நான் பரபரப்பா வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்னால டெல்லி வரைக்கும் நான் திரும்பவும் அங்க விசாரணைக்கு ஒத்துழைச்சுட்டு, திரும்பவும் நான் சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா, ஒரு நாள் முழுக்க அதுக்கு மேலேயே கூட எனக்கு வீண் ஆகுது. அதனால தயவு செய்து எனக்கு தமிழகத்துல இருக்கிற சிபிஐ அலுவலகத்துல நான் ஆஜராகுறேன். அங்க வச்சே எனக்கு விசாரணை நடத்துங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற மாநிலம் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இப்படி பக்கத்துல இருக்கிற சிபிஐ அலுவலகத்துக்கு வந்து கூட நான் ஆஜராகுறேன். ஆனா டெல்லி வரைக்கும் இல்லாம எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. நான் ஈஸியா சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷனை அட்டெம்ப்ட் பண்றதுக்கான ஒரு சுலபமான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சிபிஐ அதிகாரிகளுக்கு அவங்க கொடுத்த அந்த சம்மனை நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் சிபிஐ அலுவலகத்துக்கு நான் ஆஜராகிற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் கிட்ட இந்த ரிக்வஸ்ட்டை விஜய் அவர்கள் கேட்டிருந்தாரு. ஸோ அதை கேட்ட சிபிஐ அதிகாரிகள் இருங்க, நாங்கள் அதை பற்றி பரிசீலனை பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் பதிலுக்கு விஜய் அவருக்குமே நல்லபடியான பதிலை தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 2 சம்பவத்தையுமே நம்ம பார்க்குறப்ப, குற்றவாளி தான் எப்பயுமே பயப்படுவான். குற்றம் செய்யாதவன் எப்பயுமே தைரியமாக இருப்பான் அப்படிங்கிறத தான் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த இடத்துல அவரு நிரூபிச்சு காட்டியிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர் பயப்படுறாரு. விசாரணைக்கு போனா ஏதாச்சும் முன்னும் பின் உளறி நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற அந்த பயத்துல செந்தில் பாலாஜி சம்மன வாங்காம கரூரை விட்டே தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டாரு. அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அந்த சம்மனை கொடுக்க. ஆனா விஜய் அவர்கள் சம்மனை வாங்கிக்கிட்டு, என்னுடைய அந்த விசாரணையை கொஞ்சம் தயவு செய்து எளிமையாக்கி கொடுங்க, பக்கத்துல எங்கேயாவது நடத்துங்க அப்படின்னு விஜய் அவர்கள் தைரியமா திரும்பவும் 3வது முறையா போய் அவங்களுடைய அந்த விசாரணையில கலந்துக்க தயாராக இருக்காரு. ஸோ இதனால கிட்டத்தட்ட 170 நாட்களுக்கும் மேல ஆயிடுச்சு இந்த கரூர் சம்பவம் நடந்து. இப்பதான் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்குல ஒரு கரெக்டான பாதையில போறாங்க அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து இருக்காங்க. முக்கியமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு இந்த வழக்குல சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. ஸோ செந்தில் பாலாஜி அவர் எங்கே தான் போறாரு, அவரை உண்மையாகவே சிபிஐ அதிகாரிகள் எப்படி அவரை துரத்தி பிடிச்சு அந்த சம்மனை கொடுத்து விசாரணைக்கு வரவழைக்க போறாங்க அப்படிங்கிற அடுத்தடுத்த விவரம் எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம சேனல்லையே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நடந்திருக்க இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.